வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ஆப்பம். ஆப்பம் கடையில் ஊற்றினா ஆப்பம் சொல்லலாம், கல்லை ஊற்றினா கல்லாப்பம் சொல்லலாம். சரிங்களா? அதாவது தோசைக்கல்லை ஊற்றினா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, தோசைக்கல்லை அப்படியே மாவு மாதிரி ஊற்றி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் நார்மலாக வீட்டில் ரெடி பண்ணிங்களா தோசை மாவு பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் இது திக்காக இருக்கும். பச்சரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு திக்காக, அதுக்கப்புறம் இதில் திருவண்ண தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல அப்படியே ஊற்றி சாப்பிட்டுன்னு வச்சுங்க. அடாடா, சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க தோசை சாப்பிட சொன்னால் சாப்பிட்றாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி கொடுத்து பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உளுத்தம்பருப்பு இருக்குது, தேங்காய் இருக்குது, நெய் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வெல்லம் யூஸ் பண்ணுறோம். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி அரிசி 1 கப்பு, பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், திருவிய தேங்காய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் ஆப்பம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு மாவு அரைக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சை அரிசி. எப்போவுமே நீங்கள் இந்த உளுத்தம்பருப்போட அளவு பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, 1 கப்பு அரிசி போடுங்கன்னா அதில் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு போடணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அந்த உளுத்தம்பருப்பு எதுக்காக 1/2 கப்பு போடுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. ஊற வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை நல்லா வரும். அதனால தான் உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு போடணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் வெந்தயம். இதுக்கப்புறம் தேவையானதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கிறோம். நார்மலாக நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வீட்டில் ஊற வைப்பீங்களா, அதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா சீக்கிரமாக அரையும். சில பேருக்கு மாவு அரைக்கும் போது கரெக்டான பக்குவம் வர மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரிசியும் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா மாவு வரும். இப்போது இது அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப தண்ணி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ நீங்கள் அரைக்கணும். எடுத்த உடனே அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க. இதுவே நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி உளுத்தம்பருப்பு மிக்ஸ் பண்ணி இட்லி ரெடி பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அரைக்கலாம். தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ, அதாவது கிரைண்டரில் டேரெக்டாக போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு. இப்போ மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றுறேன். இந்த மாவு போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிச்சு வரும். அதனால் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் விட்டாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வருதோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த வெல்லம் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டான அளவுக்கு நீங்கள் சின்ன பேனில் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே கரைக்கிறோம்.
இந்த இடத்துல எதுக்காக இந்த மாதிரி கரைக்கிறதுன்னா அந்த மாவோட அதாவது புளிச்ச மாவோட இந்த வெல்லம் தண்ணியை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால எந்த அளவுக்கு கெட்டியாக கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக கரைங்க. ஏன் கேட்டிங்கன்னா வெல்லம் தண்ணி மாவில் ஊற்றின பிறகு லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை மாதிரி வராது தோசைக்கல்லை ஊற்றுறதுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கெட்டியாக கரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது ரெடியானதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. அதாவது குறைஞ்சபட்சம் ஓவர் நைட்டில் நீங்கள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் போட போகிறோம். அதனால் நீங்கள் மாவு அரைக்கும் போது கெட்டியாகவும் இருக்கணும். அதே டைமில் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர், உப்பு சிறிதளவு, தேங்காய் நல்லா பொடிசாக திருவிட்டு அதுக்கப்புறம் போட்டுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அதே டைமில் வந்து இந்த வெல்லம் சிரப் ரெடி பண்ணல அந்த சிரப்பும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் கடைசியாக காமிக்கிறேன் அந்த மாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் தோசை வீட்டில் பண்ணி தரீங்கன்னா அம்மா எனக்கு வேண்டாம்மா தோசை வேண்டாம் இட்லி வேண்டாம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, அதோட கலரும் நல்லா மாறி இருக்குது. இப்போ அந்த விஸ்கில் எடுக்கும்போது அப்படியே இறங்குதா இந்த மாதிரி டெக்ஸ்டில் இருக்கும். நான் இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து மாவு எடுத்து நீங்கள் ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி இறங்கணும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சரு. அதுக்கேற்ற மாதிரி மாவை நீங்கள் அரைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இதுக்கு பிறகு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். ஏன் கேட்டேன்னா கல்லை ஊற்றின உடனே அப்போ தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சூடு இல்லாமல் நீங்கள் ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே கல் சூடான பிறகு கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்னதாக அழகாக தோசை மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதாவது கல்லை ஆப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் தோசைக்கல் ஊற்றுறோம். இல்லைன்னா நீங்கள் பணியார கடையில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தோசைக்கல்லை ஊற்றி உங்களுக்கு காமிச்சிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு நீங்கள் ஊற்றின பிறகு ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா புள்ளி வரும். அப்போது நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு 2 சைட்லேயும் போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ஆப்பம் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷனில் இன்னும் வேறு எதுனா மேலே டாப்பிங்ஸ் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு ஆப்பம் ரெடி பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி மாவு ஊற்றுறோம்ல, ஊற்றின பிறகு இதில் முந்திரி பருப்பு போடலாம், காஞ்சி திராட்சை போடலாம், வேர்க்கடலை போடலாம், பொட்டுக்கடலை போடலாம், அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த கேரமல் கேஷ்னட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டாப்பிங்ஸும் மேலே போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே அந்த ப்ரௌன் சுகரை போட்டு நீங்கள் குக் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். மறக்கவும் மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னாங்க இப்போ இந்த செட்னா ஸ்பெஷல் ஆப்பம் ரெடி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.